ஃபைல் ஓப்பன் பண்ணாலுமே ஹலோ
அது அப்படியே நார்மலா பேச வாய்ஸ் கேக்குதா இப்ப? இப்ப கேக்குதா வாய்ஸ்? கிளாஸ் மிஸ் பண்ணாங்க. நாய்ஸ் ஸ்டடி
Start பண்ணலாங்களா? சோ உங்க வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா இல்லைன்னு சொல்றேன். எகைன் கிளியரா இல்ல. போன்ல போற யாருமே மைக் ஓப்பன்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. அன்மியூட் பண்ணு, மியூட் பண்ணு. Audible? Audible? அது 2 மாசம் இல்ல அவ்வளோ அது பேச கேக்குது Audible? Mega, mega, mega thing take cheap okay. இப்ப நம்ம என்ன ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் வந்து பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன டேட்டோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா ஜூன் 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி பேங்கிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு சேம் தான். ஸோ எஸ்எஸ்சிலும் வந்துட்டு நீங்க ஸ்டாட்டிக் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்துட்டு சவுண்ட் குமார் சார் நீங்க வந்துட்டு எனக்கு வாய்ஸ் வந்துட்டு கிளியரா இல்லை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா மியூட் ஓபன் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஸ்கிரீன் வந்துட்டு வியூ ஆகுதுங்களா? பிடிஎஃப் வந்துட்டு வியூ ஆகுதா? ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம டைரக்டா பிடிஎஃப்க்கு போயிடலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னா நேஷனல் இன்டர்நேஷனல் பேங்கிங் டேஸ் பிளஸ் வந்துட்டு எங்களுக்கு சயின்ஸ் நியூஸ் பார்த்துருக்கேன். பேங்க் எக்ஸாம்னா வந்துட்டு பேங்கிங்க்கு வந்துட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுவே எஸ்எஸ்சி ஜென்ரலா வந்துட்டு எல்லாத்துக்குமே நேஷனல் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும் எல்லாமே மேக்சிமம் வந்துட்டு மோடி பிளஸ் வந்துட்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். அது போக வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் ஆர்பிஐ ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி எது இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நான் சொல்லிடுறேன். அது மட்டும் படிச்சா போதும் நீங்க. அதையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ என் வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர் நியூஸ் வந்துட்டு பார்த்தலாம். சப்போஸ் வந்துட்டு புரியல அப்படின்னா வந்துட்டு நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ்னா நேஷனல் அஃபேர்ஸ்ல வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். என்னன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஆயுர்வேதிக் சயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு சில ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கோங்க. பாப்பா வந்துட்டு கண்டிப்பா எப்பவுமே இந்த பாப்பா வந்து அந்த பானைக்குள்ள வந்துட்டு தண்ணி போட்டுச்சு, தண்ணி மேல இருந்தது. சோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த டிபார்ட்மெண்ட் தானா இவன் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி மாதிரி எங்கிட்ட ஜாலியா வந்துட்டு படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ். ஸோ ஆயுர்வேதிக் சயின்ஸ் ஆயுர்வேதா வந்துட்டு வந்துட்டான் ஆயுர்வேதிக் மினிஸ்ட்ரிக்குள்ள. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு லான்ச் பண்றாங்க பிரகதி 2024 சொல்லிட்டு. ஸோ பிரகதியோட அவுட்கம் பார்த்துட்டீங்க. பிரகதியோட ஃபுல்ஃபார்ம் என்னன்னா ஃபார்மா ரிசர்ச் இன் ஆயுர்வேதா அண்ட் டெக்னோ இனோவேஷன். ஸோ இப்போ இப்படி கூட கேட்கலாம். ஐயோ ஐனா வந்துட்டு என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஏனா வந்துட்டு என்ன ஆயுர்வேதா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு பிரகதியோட ஃபுல்ஃபார்ம்ல ஒரே ஒரு லெட்டர் சொல்லிட்டு கேட்கலாம். பண்றாங்க பிரகதி 2024 சொல்லிட்டு. இது என்ன பர்பஸ்க்காக வந்துட்டு இதை லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, ஆயுர்வேதத்தை எல்லாமே இப்ப வந்துட்டு கெமிக்கல்ஸ் அதிகமா போயிடுச்சு. சோ அதனால ஆயுர்வேதத்தை வந்துட்டு ப்ரமோட் பண்ணணும், இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயுர்வேதாக்காக வந்துட்டு பிரகதியை வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இது எங்க வச்சு லான்ச் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ டெல்லியில வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதை லான்ச் பண்ணிருக்கிற பிளேஸ் வந்துட்டு நியூ டெல்லி. ஆனா யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயில்ஸோட செக்ரட்டரி வைத்திய ராஜேஷ் கோட்டாச்சா. சோ ஆயில்ஸ நம்பி போய் கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. கோட்டாச்சா அப்படிங்கிறத கோச்சுக்கிட்டாரு, வெளிக்காக போய் கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல என்ன சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் ஆயுர்வேதிக் சயின்ஸ் வந்துட்டு பிரகதின்னு சொல்லிட்டு லான்ச் பண்றான். எதுக்காகன்னா ஆயுர்வேதத்தை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணோம். எங்க வச்சு நியூ டெல்லியில வச்சு லான்ச் பண்றான். யார் லான்ச் பண்றா? வைத்திய ராஜேஷ் கோட்டாச்சா. அவர் யாரு? செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷோட செக்ரட்டரி. ஓகே. சோ மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் இந்த சென்ட்ரல் கவுன்சில் ரிசர்ச் ஆயுர்வேதிக் சயின்ஸ் இருக்காங்க. இவங்க வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட ஒரு அட்டானமஸ் பாடினா அவங்க ஒரு பார்ட் மாதிரி ஒரு கம்பெனி. எப்படி இப்போ வந்துட்டு ரிலையன்ஸ் கீழே வந்துட்டு நிறைய நிறைய வெஸ்டர்ன் கம்பெனிஸ் இருக்கு, இங்கிலீஷ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆயுஷ் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி. சோ இந்த நியூஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? இந்த நியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா யூஎன்டிபி ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா யூஎன்டிபின்னு சொல்லிட்டு ஸோ அது ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. யூஎன்டிபினா என்ன? டெவலப்மெண்ட் லெவல். அதுவே இபினா என்னன்னா என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎன்டிபியும் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியும் வந்துட்டு ஜாயிண்ட் ரெண்டு பேரும் ஒத்துதான் சேர்ந்து $135 மில்லியன் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க சாங்ஷன் பண்ணி.
எதுக்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறோம்னா கிரீன் ஐஸ்லாண்ட் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒண்ணு நியூவா லான்ச் பண்ணி அதுக்காக 235 பில்லியன் வந்து தராங்க. சரி, எதுக்கு வந்து இந்த ப்ளூ கிரீன் ஐஸ்லாண்ட்ஸ் சொல்லி லான்ச் பண்றாங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு 39 ஸ்மால் ஐஸ்லாண்ட்ஸ் இருக்கு. அதாவது டெவலப்மெண்ட் ஆகாதது பிளஸ் வந்துட்டு இப்ப வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகாதது பிளஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கிறது. சோ இவங்களுக்குலாம் வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க இயர்லி. அதுக்காக குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து 135 பில்லியன் வந்து கிரீன் ஐஸ்லாண்ட்ஸ் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி ஸ்மால் ஐஸ்லாண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து 39 இருக்கு. அந்த 39 வந்து ஒரு 39 இருக்கு. அந்த 39 வந்து 15 வந்துட்டு சூஸ் பண்றாங்க. சோ ரொம்ப வந்துட்டு கஷ்டத்துல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி 39ல 15 சூஸ் பண்ணி எதுக்கு மெயினா வந்துட்டு என்ன பேஸ் சூஸ் பண்றாங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்திருப்பாங்க. டூரிசம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தா அவங்களுக்கு காசு கொஞ்சம் வரும்னு சொல்லிட்டு 15 ஸ்டேட்டை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. 39ல இருந்து 15 இதெல்லாம் இருக்காங்க. இதுல வந்துட்டு என்னன்னா இந்த யுஎன்டிபியும் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியும் சேர்ந்து லான்ச் பண்றாங்க. இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல ப்ளூ கிரீன் ஐஸ்லாண்ட்ஸ் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீட்டிங் வந்துட்டு இந்த லான்ச் பண்ணும்போது எதுல வச்சு அமௌண்ட் கொடுப்பாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல வச்சுன்னா ஃபோர்த் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஸ்மால் ஐஸ்லாண்ட்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நடந்திருக்கு. ஸோ அதுல வச்சு இந்த 135 மில்லியன் 15 ஸ்மால் ஐஸ்லாண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. சோ இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எங்க நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 4வது டைமா நடந்திருக்கு. ஆன்டிகுவா அண்ட் பார்புடாவில் வச்சு நடந்திருக்கு. அதுதான் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி 135 மில்லியன் வந்துட்டு ஸ்மால் ஐஸ்லாண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 15 இதோட தீம் என்னன்னா சாப்பிங் த கோஸ்ட் ரிவர்ஸ் ரிசைலன்ஸ் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லிட்டு. இதுல அவ்வளவுதான். இதுல இன்னொன்று இருக்கு என்னன்னா ப்ளூ கிரீன் ஐஸ்லாண்ட்ஸ் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ல யாரு வந்துட்டு மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா யுஎன்டிபி வந்துட்டு மேனேஜ் பண்றாங்க. ஃபண்ட் வந்துட்டு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கீழே வந்துட்டு இந்த 15 ஸ்டேட் வந்துட்டு 10 வருஷத்துக்கு வந்துட்டு அந்த 15 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு எந்த கஷ்டமும் வராங்க பாத்துக்குவாங்க. யாருன்னா யுஎன்டிபி குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியும் டோட்டலா குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியில வந்துட்டு எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 180 இருக்கு. ஸோ அதோட சிஇஓ சாம்பியன் யாருன்னா கார்லஸ் மேனுவல் ராட்ரிகோஸ். ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு வாஷிங்டன் டிசி யுஎஸ்ஏ. இன்னொன்னு வாஷிங்டன் டிசி யுஎஸ்ஏ வந்துட்டு இன்னொரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. எதோட வேர்ல்டு ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. மேல பிரிச்சிருச்சாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டிசஸ் வந்து ஸோ இதுல வந்துட்டு நான் பேசிக் வந்துட்டு சொல்லிடுறேன்.
பேசிக் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். So, ஃபினான்சியல் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ இதுல ரெண்டா வந்துட்டு தெரியுது. என்னன்னா மணி மார்க்கெட், மணி மார்க்கெட் அடுத்து வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்னு தெரியுது. கேபிட்டல் மார்க்கெட். சோ இந்த மார்க்கெட்ல வந்துட்டு சோ இது வந்துட்டு யாருக்கு கீழே வரும்னா ஆர்பிஐக்கு கீழே வரும். இது வந்துட்டு யாருக்கு கீழே வரும்னா கேபிட்டல் மார்க்கெட் செபிக்கு கீழே வரும். ஆர்பிஐ வந்துட்டு மணி மார்க்கெட் மட்டும் இல்லாம செபியும் வந்துட்டு இது எதோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நான் வந்து பெனால்டி வந்துட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ரிஸ்க்குமே வந்துட்டு ஆர்பிஐ தான். செபி வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்டை வந்துட்டு ரூல் பண்ணிக்கலாம் போகுது. ஆனா வந்துட்டு ரூல் பண்ண முடியாது. சரி ஏதாச்சும் வந்துட்டு இப்ப ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மியூச்சுவல்ஸ் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் எடுத்துக்கலாம். இல்லை ட்ரேடிங்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவலே வந்துட்டு செபி கிட்ட கேட்டு அப்படி பண்ணிக்கிறாங்க இன்னைக்குதான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டு செபி கிட்ட அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆர்பிஐ வந்துட்டு அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா பெனால்டி கொடுக்குறாங்க. சோ அதுதான் வந்துட்டு ஆர்பிஐயோட பவர். சோ ஆர்பிஐ வந்துட்டு மணி மார்க்கெட்டுக்கும் வந்துட்டு ரூலரு பிளஸ் வந்துட்டு செபிக்கு ரூலரு. ஆனா செபி வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட் ரூல் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்துட்டு ரெண்டா கேபிட்டல் மார்க்கெட்ல ரெண்டா தெரியும். என்னன்னா ஒண்ணு வந்துட்டு பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு வந்துட்டு செகண்டரி மார்க்கெட்னு தெரியும். சோ அப்படி கிளியர் ஆகும்போது செகண்டரி மார்க்கெட்ல வந்துட்டு எகைன் ரெண்டா தெரியும். என்னன்னா என்எஸ் அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல வந்துட்டு இன்னொன்று என்னன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எஸ் நியூஸ் பேப்பர்ல எடுத்தீங்கன்னா எக்கனாமிக் ரேட்ல வந்துட்டு போட்டுருப்பாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் மார்க்கெட்ல ரெண்டு இருக்கு. என்னன்னா மணி மார்க்கெட்டு, கேபிட்டல் மார்க்கெட். சோ மணி மார்க்கெட் வந்து ரூல் பண்றது ஆர்பிஐ பிளஸ் வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட்டை ரூல் பண்றது செபி. சோ செபி கீழே அந்த கேபிட்டல் மார்க்கெட் அதுக்கு வந்துட்டு ரெண்டாவது இல்லைன்னா பிரைமரி மார்க்கெட் பிளஸ் வந்துட்டு செகண்டரி மார்க்கெட்னு தெரியும். அந்த செகண்டரி மார்க்கெட் கீழே என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லி தெரியும். சோ அதுதான் வந்துட்டு இதோட பேஸ். இந்த பேங்கிங் சொல்லி பேஸ். சோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா என்எஸ்சி வந்துட்டு சொல்லிருப்பாங்க. சோ என்எஸ்சின்னு சொல்லிட்டு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னாங்க. சோ அது வந்து அப்படியே நிப்டியில மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். எல்லாம் வந்துட்டு ஒர்க் நடந்தாலும் நிப்டியில மட்டும். அதுவே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா சென்செக்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். சோ இது வந்துட்டு இவனோட ஒரு பார்ட்னர் மாதிரி. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் வந்துட்டு
சென்செக்சிபிள். ஸோ என்எஸ்ன்னு சொன்னாலும் நிஃப்டி வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கோல்டன் ரூல்ஸ். ஸோ ஆப்ஷன் இருக்கும் என்எஸ்சி இண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, நிஃப்டி இவி வைக்கலாம் இல்ல சென்செக்ஸ் இவி வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய தமிழ் வந்துட்டு அடிச்சுட்டு போயிருந்தோம் என்ன நிஃப்டி இவி வைக்கல்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன நியூஸ் இப்ப ரீசெண்டா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருக்கும் அதுல வந்துட்டு பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டா என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு வந்துட்டு எத்தனை பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி இந்தியன். ஸோ இதுல யாரோட சப்சிடினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு சப்சிடி. ஸோ வந்து வந்துட்டு என்னன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இண்டெக்ஸ் வந்து எப்படி நீங்க ஏஜ் சொல்லி இண்டெக்ஸ். ஸோ இதுல வந்துட்டு வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ட்ரேடிங் மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடிங் ஆப்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லைன் போகும் இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதுல எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்துட்டு அதிகமா ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லைன் மேல போயிடும் அதுலேயே டிராப் அவுட் ஆயிடுச்சுன்னு வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி இந்தியா நோ ஏஜ் ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஸ் இருக்கு. இது வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2nd April 2018 வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கும். இதோட பேஸ் வேல்யூ வந்துட்டு அதாவது ட்ரேட் பண்ண வேண்டிய வேல்யூ தான் 1000 வந்துட்டு பேஸ் வேல்யூ இருக்கும். அடுத்து நிஃப்டி இப்ப ரீசெண்டா வந்துட்டு 350 இண்டஸ்ட்ரீஸ்னா 350 ஒரு பிரான்ச் மாதிரி. ஸோ அதான் வந்துட்டு அதான் அவங்க வந்து சொல்ல கேட்பாங்க. அது எந்த மாதிரியும் வந்துட்டு இந்த மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நிஃப்டி 100ன்னு சொல்லிட்டு எல்லா செக்டர்லயுமே பேங்க் செக்டர், ஐடி செக்டர், ஆட்டோ எல்லா செக்டர்லயும் டோட்டலா எல்லாம் செக்டர் தான் 350 இண்டஸ்ட்ரீஸ்னா உள்ள ஒரு 50 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான். ஸோ அடுத்து வந்து தீமட்டிக்கு செக்டர்னு சொல்லிட்டு 2 தீமட்டிக்ல இருக்காங்க 10. ஸோ செக்டர் வந்து 15 இருக்கு. ஸோ என்எஸ்சி இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டோட சேர்மன் மெடிக்கல் பெரடி, எம்டிஆர்னா முகேஷ் அகர்வால், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1990. கிளியரா இருக்கா இந்த நியூஸ் வந்து புரிஞ்சுச்சா என்ன நியூஸ்? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம்.
Next is the says next one move பண்றேன். ஆர்பியோட நியூஸ். ஸோ இப்போ நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ஆர்பிஐ வந்துட்டு இம்மிடியேட்டா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது எனக்கும் எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கம்பெனி எதுக்கு எடுக்கு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் எடுக்கு சாரி ECL ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஏடிஎல்சி கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா சர்ஃபேஸ் securitization and reconstruction of financial assets with enforcement and the security investment act எந்த இயர்னா 2000. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப சர்ஃபேஸ் ஆக்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளஸ் வந்துட்டு இதோட இயர் பார்த்தீங்கன்னா 2000. ஸோ ஆர்பிஐயோட ஆக்ட் 1934. ஸோ இதுதான் ஸ்டாண்டிக். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஆக்ட்ல வந்து ஸ்டாண்டிக் ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934. ஸோ இது எப்போ வந்துட்டு ஒரு வார்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரீபேமெண்ட் ஆர் க்ளோசர் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல சொல்லி என்ன பண்ணிருக்காங்க வந்து இதுல வேலை பண்ணிருக்கான். எங்களும் இடம் சொல்லி லோன் பண்ணி பர்டிகுலர் லோன் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தது லோன் இல்லை. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் என்டிட்டிக்கு எட்டைன் வந்து லோன் எழுதலாம். ஸோ லோன் வாங்கி அந்த முன்னாடி வாங்கினாங்களா ஃபர்ஸ்ட். ஸோ அதான் வந்துட்டு பே பண்ணிருக்காங்க. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரீபேமெண்ட் அந்த க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ வந்து அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. இந்த வேல்யூஷன் அந்த லோன் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுதுல ஏங்கிற ஒரு என்டிட்டிக்கு வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அப்ப வந்துட்டு பே பண்ணாங்க வெறும் வந்துட்டு என்ன அமௌண்ட்டை வாங்கினாங்களோ ஸோ அந்த டோட்டல் பேமெண்ட் மட்டும் லோன் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இன்கரெக்ட் வேல்யூஷன் எஸ்ஆர்எஸ் செக்யூரிட்டி ரெசிடியூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண விட்டாங்க ஆர்பிஐ வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஸோ இதோட ஸ்டாட்டிக் குரூப் லிமிடெடோட சேர்மன் யாருன்னா ரோசேஸ் ரா ஹெட்குவார்டர்ஸ் வந்துட்டு மகாராஷ்டிரா. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் வந்துட்டு என்ன இயர் சொன்னா 1934. நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சக்திகளாக ஹெட்குவார்டர்ஸ் இருக்கு மும்பைல தான் எஸ்டாப்ளிஷ் வந்து 1935. ஸோ சர்ஃபேஸ் ஆக்ட் என்ன இயர் சொன்னா 2002. சர்ஃபேஸ் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஏன்னா செக்யூரிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002.
இதெல்லாம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் போட்டா இனி பிரியதர்ஷினி சாதனத்தினால தமிழ் ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் லிமிடெட் இந்த ஒரு ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இது வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளஸ் இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அந்த நிஃப்டியோட ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க. அதேதான் இருக்கும். என்னன்னா இதுவும் ரொம்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு என்னன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்மால் பினான்ஸ் பேங்க். ஸ்மால் பினான்ஸ் பேங்க்லயே ஃபர்ஸ்ட் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்தியாவோட எதுனா கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் லிமிடெட். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பேங்க் அஷூரன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. யார் கூடனா ஐசிசி லம்போர்டு ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த வெஹிக்கல்லாம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்ல வந்துட்டு டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ்லாம் சாரி ஃபோர் வீலர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஐசிஐசி லம்போர்டு தான் வந்துட்டு கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப வெஹிக்கல் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஒரு சர்வேர் வந்து பார்ப்பாரு, என்னென்ன வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணிட்டு போவாரு. யாருக்குன்னா ஐசிஐசி லம்போர்டு இன்சூரன்ஸ் கூட இன்சூரன்ஸ் இருந்து. ஸோ அவங்க கூட தான் கேபிட்டல் பினான்ஸ் பேங்க் லிமிடெட், ஸ்மால் பினான்ஸ் பேங்க் லிமிடெட் வந்து சைன் டைப் பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னா இந்த கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட என்னென்ன சின்ன சின்ன ஒர்க்ல இருக்கணும் ஒரு சேம் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு லோன்னே வச்சுக்கோங்களேன். இந்த லோன் தான் இப்போ இவங்க கூட சேரல, ஐசிஐசி நம்பர் கூட ஒரு சேரல அப்படின்னா இந்த லோன்ல இவனோட கம்பெனில தான் வச்சு இவன் வந்துட்டு ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். பீப்புள்ஸ்க்கு எல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுவே இவன் கூட ஐசிஐசி நம்பர் கூட சைன் பண்ணதாட்டியும் கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸோட பேங்கோட லோன் வந்துட்டு ஐசிஐசி நம்பர் வந்து சேல் பண்ணலாம். ஐசிஐசி நம்பரோட வந்துட்டு கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் வந்துட்டு சேல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேங்க் அஷூரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க் இல்லைன்னா ஏதாச்சும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க தெரியும். எப்பவுமே பேங்க் மெயினா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியன் பேங்க் வச்சுக்கோங்க. இந்தியன் பேங்க்னா அந்த இந்தியன் பேங்கோடது மட்டும் இருக்காது. ஏதாச்சும் வேற ஐசிஐசியோடது இல்லைன்னா பிரைவேட் ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து அந்த போஸ்டர் இருந்தது கண்டிப்பா ஒட்டி இருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தாலும் நோட் பண்ணுவேன். சோ அதெல்லாம் அவ்வளவுதான். இதுல வந்துட்டு டைப் பண்ணிருக்காங்க. யார் யாரும் கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஐசிஐசி லம்போட. ஸோ இதோட ஸ்டாட்டிக் பார்த்துக்காங்க. கேபிட்டல் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் லிமிட்டோட எம்டிஎன்சி சவுண்ட் சவுண்ட் சர்வீசிங்ஸ் சாம்ரா. கேபிட்டலா இருக்கணும்னா சாம் மாதிரி வந்துட்டு ஒரு லீடிங் ஆக்டரா இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்காங்க. கேபிட்டலா இருக்கணும்னா சாம் மாதிரி லீடிங் ஆக்டர் சொல்லிட்டு. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஜலந்தர், பஞ்சாப். எஸ்டாபிஷ் இயர் இன் 2006. ஸோ அதுவே ஐசிஐசி இது பார்த்தோம்னா எம்டிஎன்சி யாருன்னா சஞ்சீவ் மந்திரி. ஸோ ஐசிஐசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு கிளைம் பண்ண போனா மந்திர் மாதிரி தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஐசிஐசியோட எம்டிஎன்சி யாருன்னா மந்திரி சஞ்சீவ் மந்திரி. ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2001. நெக்ஸ்ட் நியூஸ் போலாமே. என்னன்னா ஃபெடரல் பேங்க் வந்துட்டு இதுவும் சேம் அதே தான். ஃபெடரல் பேங்கோட வந்துட்டு டாட்டால போய் சேல் பண்ணலாம். டாட்டா வந்து ஃபெடரல் பேங்க் வந்துட்டு வச்சு சேல் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெடரல் பேங்க் வந்துட்டு யார் கூட சைன் பண்ணிருக்காங்கன்னா
டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் கூட வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு டாடா ஏஐஏ வந்துட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப சேட்டலைட்லாம் வந்துட்டு போகுது. சேட்டலைட்லாம் போயிட்டு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். பிங்கிற சேட்டலைட் வந்துட்டு போகுது. போயிட்டு வந்துட்டு மூணு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிங்கிற சேட்டலைட் வந்துட்டு பஸ்ட் ஆயிடுது, வெடிச்சு போயிடுது. ஸோ அப்படி வெடிச்சு போனப்போ அதுல வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா உள்ளிட்டு வரவே வரும். அப்படியே வந்து ஸ்பேஸ்லயே சுத்திட்டு தெரியும். ஸோ அதனால அந்த பிங்கிற சேட்டலைட்டை அனுப்பினாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இது லாஸ் தானே ஏற்பட்டிருக்கும். அது ரீச் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் ஆச்சு. அதுவே ரீச் ஆகலன்னு லாஸ் தானே. ஸோ அதனால அந்த டாடா ஏஐ என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட்ஸ்க்குலாம் இன்சூரன்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுனா டாடா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் தான். ஸோ இது வந்துட்டு இதோட ஒரு அனுபவம் மீன்ஸ் இது இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் மூவ் பண்றேன். போன்பே வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா பேங்க்ஸ் பிளஸ் வந்துட்டு என்பிஎஃப்சிக்கு ஃபின்டெக் ஃபார்ம்லாம் வந்துட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா செக்யூரிட்டி லெண்டிங்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த உங்களுக்கு ஸ்கேம் கால்லாம் வந்திருக்கும். இந்த நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா வேற யாரா இருந்தாலும் கால் பண்ணி சார் உங்களோட போனுக்கு ஒரு சார் உங்களோட ஏடிஎம்ல ஒரு 4 டிஜிட் சாரி லாஸ்ட் 4 நம்பர் சொல்லுங்க, உங்களுக்கு வந்துட்டு 10,000 வந்துட்டு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்கல்ல. ஸோ அவங்கள ஏமாத்தவங்களுக்காகவே இந்த செக்யூரிட்டி லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா போன்பே. நல்லா பார்த்துக்கோங்க. போன்பே ஆப்ஷன்ஸ்ல பேயூ, பேடிஎம், போன்பே, ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் வந்துட்டு செக்யூரிட்டி லெண்டிங் கொடுப்பாங்க? போன்பே. ஸோ இது வந்துட்டு இந்த செக்யூரிட்டி லெண்டிங் பேங்க், என்பிஎஃப்சி பிளஸ் வந்துட்டு அதர் என்டிட்டிஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்கல்ல, அது வந்துட்டு ஒரு 6 மேஜர் கேட்டகரிக்கு கொடுப்பாங்க. என்னென்ன கேட்டகரினா மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்கிற இது, கோல்டு, பைக்கு, காரு, ஹோம் அண்ட் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், எஜுகேஷன் லோன். ஸோ இது எல்லாத்துக்குமே 6 கேட்டகரி கீழே வந்துட்டு இவங்க வந்துட்டு செக்யூரிட்டி லெண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக செக்யூரிட்டி லெண்டிங்காக யார் யார் கூட சைன் டைப் பண்ற பார்ட்னர்ஷிப் போடுறாங்க போன்பே அப்படின்னா டாடா கேபிட்டல் கூடயும், எல்என்டி ஃபினான்ஸ் பிளஸ் வந்து ஹீரோ பின்கார்ப், முத்தூட் பின்கார்ப், டிஎம்ஏ ஹவுசிங் பினான்ஸ், ஹோம் ஃபர்ஸ்ட் பினான்ஸ், ரூபே, வால் மணி, அது போக கிரேட் ரைட், எட்டெக் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க கூட இதெல்லாம் வந்து சும்மா படிச்சுக்கோங்க. ஸோ இவங்க கூட வந்துட்டு சைன் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து ஜிடிபி. ஜிடிபி வந்துட்டு எப்பவுமே எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு படிச்சுக்கோங்க. இது வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால ஜிடிபி படிக்கிறேன். அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். வாய்ஸ் கிளியரா இருக்குதாங்க? நான் பெரிய செஷன் லீட் பண்ணலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன நியூஸ்னா கோல் இந்தியா லிமிடெட். ஸோ கோல் இந்தியா லிமிடெட் வந்து யாருக்கு கூட வந்துட்டு ஒரு சைன் பண்றாங்க அப்படின்னா பாரத் கோல், அதாவது இந்த கோல் இந்தியா லிமிடெட் வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி. ஸோ அந்த லீடர் வந்துட்டு யார வந்துட்டு இங்க வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்படின்னா அந்த பாரத் கோல் கேசிபிகேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட வந்துட்டு இந்த ஒர்க் எனக்கு நீ பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி போடுறான். ஸோ எதுக்காக என்ன ஒர்க்குன்னா கோல்ல வந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நீ பிரிச்சு தரணும்னு சொல்லிட்டு பாரத் கோல் கிளாசிபிகேஷன்ல
ஆர்டர் சொல்றேன். ஸோ அது என்ன கெமிக்கல்னு பார்த்துக்கோங்க. அமோனியாவும் நைட்ரிக் ஆசிடையும் வந்துட்டு இந்த பாரத் கோல் கிளாசிபிகேஷன் வந்துட்டு கோல் இந்தியா லிமிடெட் பிரிச்சு தரோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட நியூஸ். ஸோ இதுல இந்த கோல் இந்தியா லிமிடெட் ஆர்டர் போடுறாங்க. ஏன் வந்துட்டு இந்த ஆர்டர் போடுறாங்கன்னா இந்த பாரத் கோல் கிளாசிபிகேஷன் கெமிக்கல்ஸ் லிமிடெட்ல இவன் 100% வந்துட்டு ப்ராஃபிட் வாங்கணும்னா அதுல 51% வந்துட்டு இந்த கோல் இந்தியா லிமிடெடுக்கு பேலன்ஸ் இருக்க 49% வந்துட்டு பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் அதாவது பெல் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இவனுக்கு வந்துட்டு 49%. அதனாலதான் வந்துட்டு இவன் ஆர்டர் போட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் அவ்வளவுதான் நியூஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா டைம்ஸ் 100ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மேகசின் மாதிரி நம்மள படிச்சிருக்கோம்ல குங்குமம் இல்லைன்னா கல்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு டைம்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின். ஸோ இதுல வந்துட்டு 3 இந்தியன் கம்பெனிஸ் வந்துட்டு நாமினேட் ஆயிருக்காங்க. என்னென்ன 3 கம்பெனிஸ்னா ரிலையன்ஸ், டாடா, சீரம் இன்ஸ்டியூட். ஸோ இந்த 3ல என்னென்ன கேட்டகரி கீழன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு 4வது டைம் வந்துட்டு டைம்ஸ் 100 மேகசின்ன்ற ஒரு அவார்டு மாதிரி. ஸோ என்னென்ன கேட்டகரி கீழன்னா ஒரு 5 கேட்டகரி இருக்கு. லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இன்னோவேட்டர்ஸ், டைட்டன்ஸ், பைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் இருக்குல்ல ரிலையன்ஸ் பிளஸ் இந்த டாடா சீரம் இன்ஸ்டியூட் 3 வந்துட்டு எந்த கேட்டகரிக்குன்னா டாட்டாவும் பிளஸ் ரிலையன்ஸும் வந்துட்டு டைட்டன்ஸ் கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதே வந்துட்டு சீரம் இன்ஸ்டியூட் வந்துட்டு பைனர் கேட்டகரி கீழே வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. எந்த எந்த இன்ஃபுளுன்ஸ் கம்பெனிஸ் அவார்டுனா டைம்ஸ் 100 வேர்ல்டுலேயே 100 மோஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் கம்பெனில நம்மளோட இந்தியால இருந்து 3 கம்பெனி டைட்டன்ஸ் கேட்டகரியில ரிலையன்ஸும் டாட்டாவும் பைனர் கேட்டகரியில சீரம் இன்ஸ்டியூட் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுவே 2023ல வந்துட்டு இந்தியன் கம்பெனி இருக்குல்ல மீசோவும் பிளஸ் வந்துட்டு எம்டிசி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் டைம்ஸ் 100 2021ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ எத்தனை கேட்டகரி சொன்னேன்? லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இன்னோவேட்டர்ஸ், டைட்டன், பைனர். பைனர் கீழே தான் வந்துட்டு சீரம் வந்திருக்கான். டைட்டன் கீழே ரிலையன்ஸும் டாட்டாவும் வந்திருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் வந்துட்டு 2 டைம் வந்துட்டு ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி டைம்ஸ் 100 மோஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் கம்பெனிஸ் சொல்லிட்டு 2 டைம் வந்துட்டு லிஸ்ட் ஆயிருப்பாங்க. எந்த கம்பெனினா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸோட ரீட்டைல் ரேங்க் அதாவது ரீட்டைல் வந்து எவ்வளவு சேல் பண்றாங்களோ அதை வச்சுதான் இந்த லிஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரீட்டைல் ரேங்க் பார்த்துக்கோங்க 1.06 பில்லியன் வந்துட்டு சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு ரிலையன்ஸ் பத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இட்ஸிரோ ஆர்கனைசேஷன் இயர் வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க. எந்த கம்பெனினா ரிலையன்ஸ். ஸோ எந்த இயர்னா 2050. அதுவே வேர்ல்டோடது பார்த்தோம்னா 2050. அதுவே நம்மளோட இந்தியாவுக்கு வந்துட்டு பார்த்தா ஓவரால் இந்தியாவுக்கு பார்த்தா 2070. ஸோ வேர்ல்டோடது 2050. இந்தியா வந்துட்டு எப்ப நெட் ஜீரோ பண்ணாங்கன்னா 2070ல. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வேர்ல்டு பிளஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு முன்னாடியே நெட் ஜீரோ மிஷன். நெட் ஜீரோ மிஷன்னா என்னன்னா எதுவுமே வந்துட்டு ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாம எல்லாமே வந்துட்டு நீட்டா எனர்ஜி அதாவது ரினியூவல் எனர்ஜி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இந்த சாணம் வச்சு அடுப்புல எடுப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு குட் எனர்ஜி. இது வந்துட்டு பேட் எனர்ஜி எதுன்னா
ஃபேக்டரிஸ்ல வெளியே வரும்ல பிளாக் கலர்ல ஒரு ஸ்மோக், அதெல்லாம் வந்துட்டு பேட். ஸோ அடுத்து டாடா குரூப் வந்துட்டு நிதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா ஏஐ வந்துட்டு கிளவுட் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக டாட்டாவும் நித்யா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ சீரம் வந்துட்டு இது பண்ணணும்ல ஃபைனான்ஸ் கேட்டகரி கொடுத்தாங்கல்ல. ஏன் வந்துட்டு கொடுத்தாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு R21 பிளஸ் வந்து மேட்ரிக் இல்லைன்னா மேட்ரிக் எம்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் வந்து இது பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுல பாப்புலர் ஆயிடுது. இது வந்துட்டு ஃபைனல் கேட்டகரி கீழே வந்துட்டு அது போக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அவார்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. R21 மேட்ரிக்ஸ் அண்ட் மலேரியா வேக்சின் வந்து டெவலப் பண்ணதுக்காக சீரம்க்கு வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு யார் கூட சேர்ந்ததுன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் கூட சேர்ந்து வந்துட்டு ஆஹ் இதை வந்துட்டு தயாரிச்சிருப்பாங்க. இந்த வேக்சின் என்னன்னா சீரம் இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா லீடர் கேட்டகரி கீழே வந்துட்டு யாரு வந்துட்டு ஃபைனலைஸ் ஆயிருப்பாங்கன்னா ரேர் பியூட்டி, அதாவது அமெரிக்கனோட சிங்கர், அவங்க பேர் வந்துட்டு பிளஸ் வந்துட்டு ஆக்டர் செலினா கோம்ஸ். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த காங்கிரஸ் காம்பன்னு சொல்றது சாங். ஸோ அதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு இவங்க பாடியிருப்பாங்க. செலினா கோம்ஸ் ரேர் பியூட்டியோட கம்பெனியோட லீடர். ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு லீடர்ஸ் கேட்டகரிக்கு வந்துட்டு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதுவே இன்னோவேட்டர்ஸ் கேட்டகரியில எந்த கம்பெனிக்கு அவார்ட்னா கிளைம் ஏஜி அப்படிங்கிற ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்டு கம்பெனிக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. டைம் மேகசினோட சிஓ பார்த்துக்கோங்க ஜெசிகா சிப்லே, ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் USA, கிரியேட்டட் 1923. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடணும். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்ப வரைக்கும் எத்தனை சொன்னாங்க அண்டர்ஸ்டாண்ட் தான். நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் வந்து கொலம்போ ப்ராசஸ்க்கு வந்து சைன். ஸோ அது வந்து இயர்னு பார்த்துருக்காங்க.
கொலம்போ ப்ராசஸ்க்காக கொலம்போ வந்துட்டு சைன் பண்ணியிருக்கான். ஸோ இயர் வந்துட்டு பார்த்துக்கோங்க 2024 to 2026. இதுதான் வந்து எக்ஸாம்லாம் வந்துட்டு 2023 to 2020 இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்றது இருக்கிறோம். இந்தியா அப்படின்னு 2024 to 2026 எதுக்காக கொலம்போ ப்ராசஸ் பண்ணி கொலம்போ ப்ராசஸ் சாரி கொலம்போ உள்ளது. இந்த ப்ராசஸ் வந்துட்டு எப்போல இருந்தே பேச்சுவார்த்தை போயிடுச்சுன்னா 2003 வந்துட்டு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா 2024 to 2026 தான். ஸோ இதுல வந்துட்டு 12 மெம்பர்ஸ் வந்துட்டு ஏசியா அதாவது 12 மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஃபுல் டைம் மெம்பரா அதுவே அப்சர்வர் வந்துட்டு 8 மெம்பர் இருப்பாங்க. ஸோ ஃபுல் டைம் மெம்பர் சாரி 12 மெம்பர்ஸ் இது என்னன்னா ஃபுல்லாவே எல்லா ஒர்க் ஸோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஸோ அதுதான் வந்து 12 பேர் இந்த 8 பேர் வந்து அப்சர்வர் தான். யாரும் வந்துட்டு ஃபண்டு அப்படின்னு வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க ஃபண்டு மட்டும் நினைச்சுட்டே இருக்கும். ஸோ 8 அப்சர்வர் 12 வந்துட்டு மெம்பர் ஸ்டேட். ஸோ இதுல இந்தியா வந்துட்டு மெம்பர் ஸ்டேட்டா இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து சாம்பியன்ஷிப் வந்துட்டு எதுன்னு பார்த்துக்கோங்க. 2013 to 2017 வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு கொலம்போக்காக சாம்பியன்ஷிப் வந்துட்டு கொலம்போக்காக எடுத்திருக்காங்க. நம்ம வந்துட்டு 2024 to 2026. ஸோ இதுல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். இதுக்கு நல்ல குட்டி குட்டி நியூஸஸ் தான் வரும். ஸோ அதனால இவ்வளோ இருக்கு நியூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணிக்காக குட்டி குட்டி நியூஸஸ் தான் வரும். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இருதாயிரம் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்துட்டு பத்திரம் வந்துட்டு சேர் பண்ணா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஸோ இந்த ஐசிஐசிஐக்கெல்லாம் வந்துட்டு அப்ரூவ் ஏதாச்சும் சொல்றதுன்னா ஏதாச்சும் பிரசிடென்ட் சேர்மன் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு யாரு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கணும்னா இதான் வந்து கொடுக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து லிட்டாயி ஸோ அவங்க வந்துட்டு சந்தீப் பத்ரா வந்துட்டு ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் கம்பெனிக்கு வந்துட்டு சேர்மனா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐஸ்கிரீம்ல வந்துட்டு பார்த்த மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அதனால ஐசிஐசிஐ மத்த அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் வந்துட்டு யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னா எம்எஸ் ராணிச்சந்திரன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ சந்தீப் பத்ரா வராங்க. அடுத்து ஐசிஐசி ப்ரொடென்ஷியலோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் என்ன 2000. ஸோ இது வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே 1956 வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அதுக்கு கீழே எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஃபுல் ஆப்ரேஷன் கீழே வந்துட்டோம்னா 2001. சும்மா வந்துட்டு பிரைவேட் லிமிடெடா வந்துட்டு நான் சொல்றது 2000. அதுவே கம்பெனிஸ் ஆக்ட்னா எல்லா கம்பெனிஸும் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் வந்து செயல்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஃபுல் ஆப்ரேஷன் வந்து 2001. ஸோ அதோட எம்டி என்சிஓ பார்த்துக்கோங்க. அக்ஷய் ஹெட் குவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா. இப்ப யார் பார்த்தோம் சேர்மனுக்கு பார்த்தோம். சேர்மன் எதுனா சந்தீப் பத்ரா. அதாவது என்டிஎஃப்சினா அனுஷி. நெக்ஸ்ட் சின்ஹான் பேங்க் சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்காங்க. இது வந்துட்டு சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு பேங்க்.
இங்க எப்படி எஸ்பி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு பேங்க் சிம்ஹான் பேங்க்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்துட்டு அக்யூர் பண்றாங்க. யாரோடதுன்னா ஹெச்டிஎஃப்சி கிண்டிலா இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியோட ஒரு பார்ட்டு தான் கிண்டிலா. ஸோ ஹெச்டிஎஃப்சி கிண்டிலாவோடது ஒரு 17% வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவோட சிம்ஹான் பேங்க் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. யாரோடதுன்னா ஹெச்டிஎஃப்சி கிண்டிலாவோடது. அடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மா லிமிடெட் வந்துட்டு எல்லாமே டோட்டலா 100% வந்துட்டு தியானிஸ் லெபார்டரி பிரைவேட் லிமிடெடோட இது ஒரு கம்பெனி தியானிஸ்ங்கிறது. இதோட டோட்டலா 100% வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு எடுத்தாங்க. இதெல்லாம் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் இல்ல, சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து வேர்ல்டு டொபாக்கோ டே எப்பனா May 31. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது வந்துட்டு இந்த சிகரெட் வந்துட்டு 1 மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால 1 May 31. தீம் வந்துட்டு ப்ரொடக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன் பிரான்ஸ் இன்டர் பிரான்ஸ் இது வந்துட்டு தீம். ஸோ தட் நோ டொபாக்கோ டேக்காக வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் ஒருத்தர் இருக்காரு. அப்படின்னா டெட்ராஸ் அதர்மன் ஜெட்ரோஸ் அவங்களுக்கு வந்துட்டு அவார்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு டொபாக்கோ டே ஒரு மீட்டிங்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 6 ரீசனுக்கு வந்துட்டு டொபாக்கோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு வந்துட்டு இந்த டெட்ராஸ் அதர்மன் ஜெட்ரோஸ் சொல்லியிருக்காரு. அதுக்காக இவருக்கு வந்துட்டு அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொஃபஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா நோ டொபாக்கோ டே வந்துட்டு 6 ரீஜனுக்கும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னதுக்காக டெட்ராஸ் அதோட டைரக்டர் ஜெனரலா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவார்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒடிசா ஸ்டேட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல்லுன்னு சொல்லிட்டு ஒடிசால இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு சேம் வந்துட்டு எல்லா ரீஜன்ல வந்துட்டு டொபாக்கோ வந்துட்டு டொபாக்கோல என்ன போதைப் பொருட்கள் சிகரெட் ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ஒடிசா ஸ்டேட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல்லு. ஸோ இதுல இன்னொன்னு பார்த்துக்கோங்க. ஹெல்த் செக்ரட்டரினா அபுபா சந்திரா. ஸோ இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர் பிவி சிந்து. ஸோ அவங்க வந்துட்டு டொபாக்கோக்காக பிராண்ட் அம்பாசிடரா வந்துட்டு செலக்ட் ஆயிருப்பாங்க. அதாவது சிகரெட்டு ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடரா பேட்மிண்டன் விளையாட்டு பிவி சிந்து. நெக்ஸ்ட் நியூஸ் போறது ஓகே. இன்டர்நேஷனல் வீக்
International Week of Solidarity with the Future Non-Self-Governing Territories 2024 to 2025 also May 30 celebrated. ஸோ இது என்னன்னா டெரிட்டரிஸ்லாம் வந்துட்டு இந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதாவது திணை இந்த மாதிரிலாம் சாமி கோவிலுக்கு கொண்டு போவாங்க அந்த பயிரிட்டு மேல பயிர் ஞாபகம் முளை முளைப்பயிறு அதெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு டே தான் இது என்னன்னா இன்டர்நேஷனல் வீக் சாலிட்டரி வீக் வித் சாரி சாலிட்டரி வித் பீப்புள்ஸ் ஆஃப் நான் கவர்னிங் டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் மே 30 சாரி வீக்குக்கு எந்த எந்த வீக் எந்த டேஸ் இருக்குன்னா மே 25 டு மே 31 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமா எப்ப செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சும்மா வாசிச்சிட்டாங்க டொபாக்கோ டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராண்ட் அம்பாசிடர் யார் போட்டாங்க டிவி சிங்கர் வேர்ல்டு மல்டிபிள் சிசிலியரஸ் டே வந்துட்டு மே 30 இதோட தீம் பார்த்துட்டாங்க டயக்னோசிஸ் அண்டர் எதுக்கு கேளுனா மை எம்எஸ் டயக்னோசிஸ் டேக்லைன் வந்துட்டு நேவிகேட்டிங் எம்எஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு தீம் வந்து டயக்னோசிஸ் அதோட டேக்லைன் வந்துட்டு நேவிகேட்டிங் எம்எஸ் டுகெதர்னு சொல்லிட்டு அடுத்து இது எம்எஸ் அதாவது மல்டிபிள் சிசிலரிஸ் டே வந்துட்டு எந்த எந்த இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 2009ல சிலரிஸ் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்துக்காங்க லண்டன் இருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் 1967 ஜூன் 1 கரண்ட் அஃபேர்ஸ் முடிந்தது இது வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா எனி டவுட் நெக்ஸ்ட் பேர் போலாமா anyone நெக்ஸ்ட் பேர் போலாமா நான் நெக்ஸ்ட் பேர் மூவ் பண்றேன் சொல்லுங்க
இந்த குரூப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்மியோட நியூஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து எஸ்எஸ்சிக்கும் சரி, இதுல பேங்கிங் போகுது. இதுவே 2 or 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். என்னன்னா டோட்டலா எல்லாம் இந்த அனலைசிஸ் வந்துட்டு ஆர்பிஐ கொடுத்துருக்கு. ஆர்பிஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜிடிபி வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஆர்பிஐ வந்துட்டு எப்பவுமே அது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது மறைஞ்சிருக்கும். 1% வந்துட்டு 2024 to 2025 வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எந்த செக்ஷனுக்கு இருந்தா 53(2) செக்ஷன் 53(2) இருக்குன்னு ஆர்பிஐ ஆக்ட்ல 1934 கீழே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல இப்பதான் பார்த்தோம் அதோட ஜிடிபில என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராசஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 7%. 2024 to 2025 வந்துட்டு ஆர்பிஐ ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே நிறைய சொல்லிருப்பாங்க. ஏன்னா பாருங்க எவ்வளவு சொல்லிருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த 2023 to 2022 வந்துட்டு என்னென்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பான். ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்துட்டு 2023 ஏப்ரல் டு 2022 மார்ச் வரைக்கும் என்ன நடந்தது அதை பத்தி இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்பிஐயோட இன்கம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கோம். எவ்வளவுனா 17% வந்துட்டு இன்கம் ரைஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.75 lakh crore வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது இன்கம் நம்மளுக்கு வர அதாவது ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆர்பிஐக்கு எவ்வளவு இன்கம் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்குன்னா 17%. அது எவ்வளவு அமௌண்ட்னா 2.75 lakh crore. அதுவே வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அதிகமா இருக்குன்னு நம்மளே பார்த்திருக்கோம். இன்கம் அதிகம்னா செலவு வந்துட்டு அதிகமா தான் இருக்கணும். ஆனா இதுல செலவு வந்துட்டு 56% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆர்பிஐ வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிளஸ் தான் நம்மளுக்கு. ஏன்னா இன்கம் வந்துட்டு அதிகரிச்சுன்னா செலவு வந்து வரவு கழிச்சு செலவு வந்துட்டு அதிகம் தெரியாது. வரவு அதிகமா இருக்கு, செலவு வந்துட்டு கம்மியா இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் 56%. இது வந்துட்டு எதுக்கு கீழே இந்த இன்கம் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, பிளஸ் வந்துட்டு கோல்டு, லோன்ஸ், அட்வான்சஸ் இதுல எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த அதிகமா வந்துட்டு இன்கம் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் என்னன்னா நெட் நெட் இன்கம் வந்துட்டு எதுலன்னா ஃபாரின் செக்யூரிட்டிஸ்ல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ நெட் இன்கம் ஃபாரின் செக்யூரிட்டிஸ்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதுல வந்துட்டு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 2.11 சாரி 2.11 lakh crore வந்துட்டு ஃபாரின் செக்யூரிட்டிஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும் இன்கம். ஸோ இதுல எவ்வளோ டோட்டலா வந்துட்டு இன்கம் 17%, 2.75 lakh crore. அதுவே இது பார்த்தோம்னா நெட் இன்கம் ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டிஸ்ல 2.11 சாரி 2.11 lakh crore. சேம் இதுவும் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் 2023 கம்பேர் பண்ணும்போது 17% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து இதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
என்னன்னா ஆர்பிஐ வந்துட்டு இந்த அமௌண்ட் ஃபாரினர் செக்யூரிட்டிஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிட்டுன்னு சொன்னாங்க. சோ அது எந்தெந்த கேட்டகரினா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு 13.90% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுவே கோல்டுல பார்த்தோம்னா 18.26% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படியே லோன் அண்ட் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 30.0.5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதுலயே வந்துட்டு இன்னும் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் இன்கம் இதெல்லாம் வந்துட்டு மேல கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னன்னா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்துட்டு 2024ல வந்து அதாவது 2023 டு 2024ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆயிருக்குன்னா சாவரின் கோல்ட் பண்ணா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. 2015ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கோல்டு எல்லாம் வந்துட்டு நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணி அது வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். செயின் பிரேஸ்லெட் இப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம வீட்டுல இருக்காங்க வந்துட்டு போயிட்டு செயின் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கி போட்டு அழைப்போம். அதுவே அது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அதெல்லாம் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது டெஸ்ட் நடத்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த சாவரின் கோல்டு பாண்டுன்னு சொல்லி ஒன்று கொண்டு இருக்காங்க. இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல என்ன ஒரு மைனஸ்னா இது ஒரு பத்திரமா தான் இருக்கும். எப்படி எனக்கு வீட்டோட பத்திரம் ஸோ அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த கோல்டு பாண்டை வந்துட்டு போட்டுக்க முடியாது. ஏன்னா அது பத்திரம் தானே கோல்டு மாதிரி வந்துட்டு நம்ம வியர் பண்ணிக்க முடியாது. பிளஸ் வந்துட்டு இன்னொரு பிளஸ் என்னன்னா திருடுறாங்க ஏதாச்சும் திருடுறவங்க வந்துட்டு அத திருடிட்டு போனாலும் அதுல நம்மளோட சைன் இல்லாம அந்த கோல்ட வந்துட்டு அவங்களால திருடவே முடியாது. அதுதான் வந்துட்டு சாவரி கோல்டு பண்றோட ஸ்பெஷாலிட்டி. அது போக அதுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி பீரியட். அந்த மெச்சூரிட்டி பீரியட் அட்டைன் ஆனது மட்டும்தான் அந்த கோல்ட வந்துட்டு நம்ம செய்யணும் இல்ல வந்துட்டு எகைன் வந்துட்டு போட்டுட்டு வேற வந்துட்டு வாங்க முடியும். ஃபோர்ல வந்துட்டு எவ்வளவு கோல்டு சாவரி கோல்டு வந்துட்டு அதாவது பீப்புள்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 27,031 வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2023 டு 2024 இது வந்துட்டு 2022 டு 2023 வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்த்தோம்னா 2015. அதெல்லாம் அவ்வளவுதான். அது கீழே நம்ம கொடுத்துருப்பாங்க என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணி அதாவது கிராம் 1 கிராம் கோல்டுன்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் வாங்கிட்டா ஒரு இண்டிவிஜுவல்ஸும் 4 kg வரைக்கும் பத்திரத்தை வந்து வாங்கிக்கலாம். அதுவே ஃபேமிலினாலும் 4 kg தான். அதுவே வந்துட்டு ட்ரஸ்ட் குட்டி குட்டி கம்பெனிஸ்னா 30 kg வரைக்கும் வாங்கிக்கலாம் அந்த பாண்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பண்ணதான் நெக்ஸ்ட் வந்துன்னா மானிட்டரி பெனால்டிஸ். நான் தான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி எடிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பா. அதுவே வந்துட்டு இன்னும் அதிகமா ஏதாச்சும் எடிபிள்ஸ் வந்துட்டு இன்னும் ஹார்ம்ஃபுல்லா ஏதாச்சும் பண்ணியிருந்தா அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு பெனால்டி கட்டலாம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இல்லீகலால இல்லைன்னா வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ண பேங்க்
பெனால்டி வந்து 2024 வந்துட்டு வசூலாகி, அதாவது collect ஆயிருக்கும் அப்படின்னா 86.11, அதாவது 11 crores வந்துட்டு ஆர்பிஐக்கு வந்துட்டு கலெக்ட் ஆயிருக்கு. மானிட்டரி பெனால்டி போட்டு 36 கோடி வந்துட்டு சேமிச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு 2023 கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கா வந்துட்டு பெனால்டி வந்துட்டு ஆர்பிஐ போஸ்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன, ரொம்ப நிறைய ஃப்ராட் வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். டோட்டலா எத்தனை 86.11 crore வந்துட்டு போட்டிருக்காங்கன்னா 281 கவர்மெண்ட் செக்டர்ஸ் பேங்க்ஸ், பிரைவேட் என்டிட்டிஸ், ஃபாரின் பேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் ஆர்பிஐ வந்துட்டு போட்டு கலெக்ட் பண்ணிருக்க அமௌண்ட் 86 கோடி. நெக்ஸ்ட் நியூஸ், கவுண்டர் பெய்ட் நோட்டுனா என்ன, கள்ள நோட்டுன்னு சொல்றேன். ஸோ கள்ள நோட்டு வந்துட்டு 2024 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்கான். ஸோ எவ்வளவு பீசஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, நோட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க, பீசஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பாத்துக்கோங்க, 2,22,639 பீசஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுல ஆர்பிஐக்கு மட்டும் எவ்வளவு வந்து கிடைச்சிருக்குன்னா, ஆர்பிஐ மட்டும் கல்யாணம் எவ்வளவு ஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 17,617 பீசஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இதுல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு டினாமினேஷன் பார்த்துக்கோங்க, 10, 20, 50, 100, 500 சொல்லிட்டு இருக்கிற நோட்லாம் வந்துட்டு கம்மியா இருக்கும். 200 வந்துட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, பேங்க் பேங்க் ஃப்ராட் வந்துட்டு எவ்வளவுன்னா 2024 வந்துட்டு 36,075, அதாவது 36,075 கேசஸ் வந்துட்டு பேங்க் எல்லாம் ஃப்ராட் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலா 36,005 கேசஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கும். இது வந்துட்டு 166%. இது ரொம்ப ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 166% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல என்னன்னா 36,000 தான் கேசஸ். ஆனா ஃப்ராட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கு. எவ்வளவுனா 13,930 தான் வந்துட்டு, சாரி, 2023 13,930 வந்துட்டு ஃப்ராட் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து 46.7% வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த அன்னையன் படத்துல வரும் எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 பேரு 10 பைசாவா திருடினா தப்பா, இல்ல 10 பேரு 10 பைசா திருடினா தப்பா, இல்ல 10 பைசா திருடினா, அந்த மாதிரிதான் இது. ஏன்னா 36,075 பேங்க்ஸ் வந்துட்டு ஃப்ராடு பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 166% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி இந்த டோட்டலா இருக்குல்ல 13,930 கோடியில இருந்து 46.7% கம்மியா இருக்காமோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலயே என்னன்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கொடுத்துருப்பான், செல்ஃப் ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லிட்டு, அதாவது செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ இது ஒரு 2 கோடி தான் வந்துட்டு நெட்ஒர்க் இருக்கணும். சாரி, மினிமம் 2 கோடி நெட்ஒர்க் இருக்கலாம், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இது ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாத ஒரு கம்பெனியா இருக்கணும். வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு கம்பெனியா இருக்கணும், ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியா இருக்கணும். பிளஸ் வந்துட்டு அந்த ப்ராஃபிட்ல இருந்து 10% மட்டும்தான் வந்துட்டு இந்த செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி கீழே இயங்குற கம்பெனிஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். ப்ராஃபிட்னா 90% வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ரன் ஆகி அவங்களுக்கே கொடுத்துடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இது வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, செல்ஃப் ரெகுலேட்டரியில 2 கோடி வந்துட்டு மினிமம் வச்சிருக்கணும், நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ப்ராஃபிட் வந்துட்டு 10% மட்டும்தான் வந்துட்டு எடுத்துக்கணும்.
மூவ் பண்ணட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காரிஃப் ராபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. காரிஃப்னா வந்துட்டு இதெல்லாம் ஒரு கிராப்ஸ் தான். சீசன் சீசன் வந்துட்டு விளையிறது. ஸோ காரிஃப்லாம் வந்துட்டு என்ன கிராப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஓகே. காரிஃப்னா அரிசி இதெல்லாம் வந்துட்டு காரிஃப். அதுவே ராபினா கோதுமை, பட்டாணி, ஆஹ் சுண்டல் இந்த மாதிரி கடுகு இதெல்லாம் வந்துட்டு ராபி சீசன் வந்துட்டு கிடையாது. ஸோ இது எல்லாமே சீசன் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு மந்த் இருக்கு. என்னன்னா காரிஃப் மந்த்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜூலை டு அக்டோபர் தான். அதாவது நெல் வந்துட்டு ஜூலை டு அக்டோபர்ல மட்டும்தான் விளையும். அதுவே ராபி அப்படிங்கிற ஒரு கிராப் வந்துட்டு அக்டோபர் டு மார்ச், அதாவது கோதுமை வந்துட்டு அக்டோபர் டு மார்ச்ல மட்டும்தான் விளையும். ஸோ இதுக்காக மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 100 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப டெண்டர்ல பார்த்துருக்கீங்க. நிறைய ஒரே டெண்டர்னா என்னன்னா எல்லா மேலேயும் ஒரே இடத்துல இது பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கேட்டகரி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டிஸ் இதுக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லயே கஷ்டப்படுறாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸே அதனால ஒரு 50% அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதாவது ப்ராஃபிட் வந்துட்டு அவங்க போய் சேர்றாங்கன்னு பாருங்க. இந்த காரிட்லயே ராபேரின்னு சொல்லியிருக்காங்க. காரிட்ல என்ன வந்து ஜூலை டு அக்டோபர், ராபினா வந்துட்டு அக்டோபர் டு மார்ச். 50%, 50%. ஸோ இதனால எவ்வளவு ரேஞ்ச் வந்து காரிட் கிராப்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.3 இருந்து 10.4% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே ரபியில வந்துட்டு ரபியில வந்துட்டு 2.0 இருந்து 7.1% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கான ஐடென்டிஃபிக்கான அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் இருக்கு ஆர்பிஐ வந்துட்டு நம்ம எல்லாருமே கற்றுப்போம். நம்மளோட இந்தியா தவிர மற்ற எல்லா யூஎஸ்ஏ, ஜப்பான் இதெல்லாம் அங்க இருக்கிற ருபீஸ்ல தான் வந்துட்டு அக்கௌண்ட் பண்ண முடியும். இப்ப யூஎஸ்க்கு போனோம்னா டாலர்ஸ், அதே ஜப்பான் போனா என். ஸோ இதனால ஆர்பிஐ வந்துட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. என்னன்னா அவுட் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது இந்தியாவை தவிர வேற எந்த கண்ட்ரிஸ்க்கு போனாலும் ருபீஸை வச்சே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்காது. அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. சும்மா ஸ்டார்டிங் ஒரு தலைப்பு மட்டும் கொடுக்குற மாதிரி. ஸோ அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்பெக்டாரா ப்ராஜெக்ட். அதோட ஃபுல் வந்துட்டு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் ஃபார் இசிடிஎஸ் அண்ட் கிரியேட்டிவ் ரிப்போர்ட்டிங் அண்ட் அப்ரூவல் ப்ராஜெக்ட். அது வந்து ஸ்பெக்டாரா ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு போறோம். ஆர்பிஐயும் என்பிசிஐயும் வந்துட்டு ஒரு சைன் பண்றாங்க. ஆர்பிஐயும் என்பிசிஐ சொன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க ரெண்டையும் சேர்ந்து
யூபிஐனா யுனைடெட் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்றாங்க. எதுக்காகனா 2029ல யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் அதாவது 20 கண்ட்ரிக்கு நீங்க எக்ஸாம்பிளா வந்து சொல்லணும்னா உங்களோட அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல அதுல போய் பார்த்தோம்னா யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1 2 3 எக்ஸாம்பிளா சொல்றேன். உங்களோட பேரு எதுனா மது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 1 2 3 ஓகே ஆக்சிஸ் ஐசிஐசிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு யூபிஐ யுனிடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு 20 கண்ட்ரீஸ் 2029ல வந்துட்டு நம்ம கொண்டு போய் தரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சைன் பண்ணிருப்பாங்க. அது போக இந்தியாவோட யூபிஐ யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸா யுஏயோட என்னன்னா யுஏ அதாவது அரப் கண்ட்ரிஸ் ஸோ அவங்க கூட வந்துட்டு ஒண்ணு சைன் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு டக்குன்னு பேமெண்ட் பண்றாங்க. ஸோ அதோட பேர் என்னன்னா ஆனின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. யூபி இந்தியாவோட யூபிஐக்கும் யுஏயோட இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். சரினா ஆர்பிஐயோட கிரீன்ஃபீல்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேட்டா சென்டர்னு சொல்லிட்டு ஒன்னு ஆபரேஷன் கொண்டு வர போறாங்க 2025. ஸோ கிரீன்ஃபீல்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேட்டா சென்டர்னா என்னன்னா இப்ப எல்லாமே ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே மேனுவல் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் வந்துட்டு ஃபிளட் ஏதாச்சும் வந்துட்டு மான்சூன் இந்த மாதிரி ஏதாச்சும் கோவிட் டைம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பேப்பர்ஸ் எல்லாம் ஸோ எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசா கிரீன்ஃபீல்ட்னா என்னன்னா புது நியூ அதுவே வந்துட்டு ப்ரௌன் ஃபீல்ட்னா ஓல்டா இருக்கிறது ரெனாவல் பண்றதுக்கும் ப்ரௌன் ஃபீல்ட்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேட்டா சென்டர்னு கொண்டு வராங்க. எல்லா டேட்டாஸையும் வந்துட்டு டிஜிட்டலைஸ்டா கொண்டு வரது படிச்சு அடுத்து ஆர்பிஐயே வந்துட்டு சொல்லிட்டு மறுபடியும் இது அவங்களோட ஆப் தான் பினான்ஸ் நெட்வொர்க் ஆப். ஸோ இந்தியன் பினான்சியல் நெட்வொர்க் இன்ஃபைனைட் 3.0ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபைனைட் 3.0 யாரோட ஆப்னு சொல்லி வச்சுருவாங்க. எக்ஸாம்பிள் ஆர்பிஐ தான், எஸ்பிஐ தான், இல்லை கனரா பேங்க் தான். ஸோ நீங்க வந்து இன்ஃபைனைட் 3.0 ஆர்பிஐ. நெக்ஸ்ட் என்னன்னா 500 நோட்ஸ் வந்துட்டு சர்க்குலேஷன் வேல்யூ அதாவது புழக்கத்துல இருக்கிறது அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்து 86.5% வந்துட்டு 500 வந்துட்டு ரொம்ப புழக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன இருக்கும்னா 500 நோட்டு அதுவே வந்துட்டு கவுண்டர் இந்த கள்ள நோட்டை எது வந்துட்டு அதிகமா கலந்துருக்குன்னா 200 நோட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே படிக்கும்போது லைட்டா லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதனால எவ்வளவு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3.9ல இருந்து 7.8% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அதனால இந்த வேல்யூஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால சும்மா லைட்டா இருக்கும்போது க்ரோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கு. லைட்டா க்ரோத்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு போகும். இப்ப வந்துட்டு இந்த இன்கம் வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ்னா 17% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17%, 18%. அதனால எஸ்எஸ்சி இல்லைன்னா பேங்க் ரெண்டுக்குமே சொல்றேன். மேக்ஸிமம் வேல்யூஸ் அதான் வந்து கேட்பாங்க. வேல்யூஸ் ஸ்டாட்டிக் இதுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா?
Understand, sir? ஒரு நிமிஷத்தோட நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். என்னன்னா ஆர்பிஐ வந்துட்டு 100 எப்பவுமே ஆர்பிஐ இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்துட்டு ஓகே இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவில வந்துட்டு என்ன பண்ணுவாங்க மதர் கண்ட்ரிஸ்ல வந்து கோல்ட வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ ஏன் வந்துட்டு இந்த ஆர்பிஐ வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ் மூவ் பண்ணிட்டாருன்னா எப்பவுமே நிறைய பல்கா வந்துட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கோல்டு வந்துட்டு 100 மெட்ரிக் டன் இல்லைன்னா 1 லேக் கோல்டு இதை வந்துட்டு கோல்டுல கொடுத்தங்காட்டி மேக்ஸிமம் இதுதான் படிப்பாங்க. நீங்க இதை படிச்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 லேக் கேஜி ஆஃப் கோல்டு வந்துட்டு ஒரு லட்சம் கிலோ வந்துட்டு கோல்டு வந்துட்டு எங்கன்னா யூகே இருந்து வந்துட்டு மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா எந்த இயர்ல வந்து நடந்துட்டு இருக்குன்னா அந்த கோல்டு வந்துட்டு நம்ம வெளியே இருந்து கொண்டு வரது 1991 வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோல்ட வந்துட்டு நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஸோ இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளவுன்னா 7.46 இதெல்லாம் மட்டும்தாங்க. இந்த ஆர்மி வந்துட்டு ஓவராலா கோல்டு வந்துட்டு ஹோல்டிங் அதாவது வச்சிருக்கிறது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 27.46 மெட்ரிக் டன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எவ்வளவுன்னா டோட்டலா போடணும் 2024 மார்ச் 24 வரைக்கும் வந்துட்டு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதுல வந்துட்டு 822 ஒரு மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 27.46. இதுல இருந்து எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். 56ன்னு ஒண்ணு படிச்சோம். அந்த 56னா என்னன்னா இந்த இன்கம் இருக்குல்ல, இன்கம் அதிகமாயிருக்கும் 2.75 லேக் crore. அதுவே வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 56% வந்துட்டு கம்மியாயிருக்கும். ஸோ அதேதான் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே இதுல பார்த்தோம்னா 27.46 வந்துட்டு மெட்ரிக் டன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு வந்துட்டு வெளியிருந்து கொண்டு வருது. எவ்வளவு வந்துட்டு டோட்டலா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா 822 ஒரு மெட்ரிக் டன் கோல்டு வந்துட்டு வச்சிருக்கோம். சோ இந்த கோல்டு எல்லாம் வந்துட்டு யூகேல இருந்து கொண்டு வந்தோம்ல, அந்த யூகே எந்த பேங்க்ல இருந்து இருக்கோம்னா சாரி யூகேல இருந்து ஒரு 2 பேங்க் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது எந்த பேங்க்னா பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இவங்க 2 பேரும் வந்துட்டு சைன் பண்ணி அந்த அமௌண்ட் கோல்ட வந்துட்டு புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. எப்போல இருந்து கோல்டு வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா 1991 இருந்தே. அதுவே கோல்டு வந்துட்டு வாங்க ஆரம்பிச்ச இயர் வந்துட்டு 2018 இருந்து. அதாவது மூவ் பண்ண ஆரம்பிச்சது 1981, கோல்டு வாங்க ஆரம்பிச்சது 2018. கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறது நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டு கவுன்சில் சொல்லிட்டு ஒரு கவுன்சில் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்தது ஆர்பிஐ
19 டன் கோல்டு வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர்னா ஒரு இயர் 4 குவார்டரா பிரிப்பாங்க. ஸோ 2024ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவார்டருக்கே 19 டன் வாங்கியிருப்போம். ஆனா டோட்டலா 2023ல டோட்டலாவே ஒரு இயருக்கே 16 தான் வந்துட்டு டன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு வந்துட்டு கோல்டு வந்துட்டு யூஸ் பண்றது அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்துட்டு மானிட்டரி பெனால்டி வந்து போட்டிருப்பாங்க. யாருக்குன்னா எஸ்பிஎம் பேங்க்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த பேங்க் தான் இது. ஸோ எவ்வளவு வந்துட்டு பெனால்டி மேல பெனால்டி வந்துட்டு 86 வந்துட்டு குரோரா டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 40ல இருந்து 86. அதே தான் இது அதுல இருந்து வர காசை வந்தா இந்த டோட்டலா மானிட்டரி பெனால்டி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்பிஎம் பேங்க் வந்துட்டு எவ்வளவு பெனால்டி போட்டிருக்காங்கன்னா 88.7 சாரி 70 வந்துட்டு லேக் வந்துட்டு பெனால்டி போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா லிபரைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி வந்துட்டு போயிட்டு அங்கிருந்து அமௌண்ட் அனுப்பாங்கல்ல. ஸோ அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஒரு சிலதை வந்துட்டு ஸ்பெசிபிக் டைரக்ஷன்ல ஸ்டாப் பண்ணி வேற சைடு வந்துட்டு மாத்தி விட்டுருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இல்லீகல் தானே. ஸோ அதனால ஆர்பிஐ வந்துட்டு இவங்களுக்கு யாருக்குன்னா எஸ்பிஎம் பேங்க் வந்துட்டு 88.7 லேக் வந்துட்டு பெனால்டி கொடுத்துருக்கு. இதோட மேனேஜிங் டைரக்டர் பாத்துக்கோங்க ஆசிஸ் விஜயகா, ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இந்த நியூஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா இல்ல நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ஏன்னா நிறைய டேட்டா சொல்லிருக்கேன். ஸோ தான் கேட்குறேன். உங்களுக்கு மகப் பண்ற மாதிரி தான் நான் பொறுமையா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நெக்ஸ்ட் நியூஸ் போகணும்னா மூவ் பண்றேன். இல்ல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஸ்டாப். ஓகே, ஓகே. இதே மாதிரி ஸ்பீட்ல ஜென்ரலா ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச சொல்லுங்க. டைம்ல சொல்ல முடியும். ஆக்சுவலா என்ன என்ன கொஸ்டின்ஸ்னா சிஏ வந்துட்டு ஓகே அண்டர்ஸ்டாண்டபிளா வந்துட்டு இருந்ததா, இவ்வளோ சரி இந்த மாதிரிலாம் சொல்றது உங்களுக்கு ஓகேவா இருந்ததா, இல்ல நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஆக்சுவலா வந்துட்டு இந்த மைக் வந்துட்டு இஷ்யூவா இருக்கு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் வந்துட்டு சார்ட்ட சொல்லி நான் வேற ஏதாச்சும் அரேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இஷ்யூ வந்துட்டு ரிப்பீட் ஆகாதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் பீஸ் சாரி கைண்ட் பேஷன்ஸ் ஆஃப் திஸ் அகடமிக் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்பெஷல் என் பண்ணுங்க.